மடிச்சு நீதாவோ இடுப்பில் சொல்லுகிற நீதா என்ன பாடலாமா அம்மம்மா குண்டு மல்லி ஆழகி பொறுத்து அழகா கிட்ட வந்து முடியேத்துது சிரிக்கும் கொலசை போய் தம்பேர சொல்லுது அதுக்கும் இதுக்கு சேர்த்து ஆட்டம் போடுது சேர போத்தி காசெங்காரும்பு ஆடுதா கடிச்சு திங்கத்தான் கட்டிருந்து தீடுதா காதல் மேகதா உள்ளங்கையில் ஓடுதா கட்டில் கச்சேரி அதோடுதான் கேட்குதா தானமே குலுங்குதா பக்கம் வந்து சினுங்குதா இரவே பத்தாதமா பகலும் வந்ததா ஓர கண்ணில் நீதா என்ன எதுக்கு பார்க்கற ஓகட்ட கணிச்சு நீதா என்ன சுத்துது தண்ணி அள்ளிதா குடிச்சு பார்த்தேன் அது ரொம்ப இனிக்குது இரவில் மாமா உங்க நினைப்பல நான் தூங்கினா நிலவில் பால் விரிச்ச சுகமும் கிடைக்குது காதல் சூரியன் தான் கண்ணுக்குள்ளே கரையுமே மாமா பார்த்தாலே மச்சல் கூட சிவக்குமே கண்ணை பார்த்தாலே கல் குடிச்ச போததா ஒன்னு நினைச்சாலே சொர்க்கத்துக்கு பாததா தானமே குலுங்குதா பக்கம் வந்து
ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றன இது உண்மை என்பதா இது உயிரம் என்பதா என் தேகம் முழுவதும் ஒரு வெண்ணில் கூட்டம் வைக்கின்றது என் ரோமக்கால்களோ ஒரு பயணம் போகுதே ஈரம் புன்னகையே சொல்லுதே என் காட்டு பாதையில் ஒற்றை பூவழா வாசம் தாக்கியே ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றதே. You gotta keep moving it down with your mama. Cause there's plenty other girls who wanna get with me, mama. You can see me ballin' just by looking at my sneakers. And my credit card got really good features. Yeah, let's do this. Woo! உன் பெயர் கேட்டாலே அடிப்பாறை பூக்கும் உன் காதல் தேடிய வார்த்தைகள் எல்லாம் கவிதைகளாய் மாறும் உன் பேர் பார்த்தாலே என் கண்கள் அலைமோதும் உன் வாசல் தேடி போகச் சொல்லி கெஞ்சுது என் பாதம் வாழ்க்கை வரலாற்றில் எல்லாமே உன் பக்கங்கள் முன்னாலே ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றதே. What you gotta say, check it with my yeah. And if I come on and want to get you fever. Hey, I'ma just do my yeah. And you wanna go to get it out of the fire. ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றன இது உண்மை என்பதா இது உயிரா என்பதா என் தேகம் முழுவதும் ஒரு வெண்ணில் கூட்டம் வைக்கின்றது என் ரோமக்கால்களோ ஒரு பயணம் போகுதே ஈரம் புன்னகையே சொல்லுதே என் காட்டு பாதையில் You gotta keep moving it down with your mama. Cause there's plenty other girls who wanna get with me, mama. You can see me ballin' just by looking at my sneakers. And my credit card got really good features. ஹாய் வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறீங்க. ஓகே, அண்ணாக்கு என்ன பேர்? ஜேஎஸ் சீலன். அழகான ஒரு பேர். என்னன்னு உங்களை கூப்பிடுவாங்க? தம்பாண்டு கூப்பிடுவாங்க. அழகான பேர். அது ஜேஎஸ் சீலனோட அழகான பேர். இந்த தம்பாண்டு பேர் யார் வச்சவங்க உங்களுக்கு? புனப்பேரா அல்லது பட்ட பேரா? பட்ட பேர். அந்த தம்பாண்டு அந்த பேருக்குரிய என்ன அர்த்தம் மட்டும் நான் கேட்கிறேன். தம்பாப்பள்ளின்னு சொல்றவர் அந்த நேரத்தில் தேர்தல் பிரதேச தேர்தல் அப்போ அவர் கைத்தானாலும் அவர்கிட்ட பேரை தான் எனக்கு வச்சதாக எங்கள் அப்பா சொன்னார். அழகான பேர். அப்போ ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க பேரை வச்சிருக்கிற. ஓகே, இப்பயும் நீங்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறீங்க அதே மாதிரி. ஓகே தானே? ரைட். ஓகே, நாங்கள் வந்து புதுக்குடியிருப்பு நைட் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். பார்ப்போம் யாரை நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி நிறைய கிஃப்ட்கள் கொண்டு வந்திருக்கேன். இந்த சர்ப்ரைஸை ஜார்ஜ் செய்திருப்பாங்கன்னு நீங்கள் வந்து 3 பேர் தான் நீங்க கெஸ் பண்ணலாம். ஓகே தானே? 3 பேர் தான் நீங்க சொல்லலாம்.
தவறாக நீங்க சொன்னால் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? நீங்களே சொல்லுங்க, என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? சின்ன ஒரு ஆட்டம், உங்களோட வைஃபோட சேர்ந்து மிக்கியோட சேர்ந்து ஒரு ஆட்டம். ஓகே தானே? ஹாப்பி தானே? சரி, எல்லாரும் கேளுங்களும். அவர் இன்னைக்கு நிச்சயமாக ஆடுவார். சரிதானே? சரி, யார சொல்ல போறாருன்னு பாப்போம். தம்பானே. சரி, ஓகே. ஜேசிலன்னைன்னு சொல்லுவோமா அல்லது தம்பானேன்னு சொல்லுவோமா? எப்படியாவது சொல்லலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு நிறைய கிஃப்ட்கள் வந்திருக்கு. இந்த தருணத்துல உங்களுக்கு 50வது பிறந்த நாள் பொன்விழா. சரிதானே? இன்னைக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறீர்கள், அழகாகவும் இருக்கிறீங்க. அப்படிதானே? என்ன சொல்றீங்க? எப்பயுமே நீங்க அழகுதானே. உங்களோட அந்த புன் சிரிப்பு எல்லோரையும் வந்து மனதை கவரக்கூடிய அந்த சிரிப்பு, எல்லாரையும் வந்து அந்த கவர்ந்து எடுக்கக்கூடிய அந்த சிரிப்பு, உங்களோட சிரிப்பு இப்பயும் நீங்க சிரிச்சு கொண்டுதான் இருக்கிறீங்க. இந்த சர்ப்ரைஸை நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க தம்பான. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கிஃப்ட்களை நான் கொண்டு வந்திருக்கேன். யார் இந்த மாதிரி செய்திருப்பாங்க? நீங்க கெஸ் பண்றீங்க. ஸ்ரீலங்காவிலே இருந்தும் இருக்கலாம், ஃபாரின்ல இருந்தும் இருக்கலாம். நீங்கள் முதல் தடவையாக இப்படியாக அனுப்புவது யாராக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை தடவை? 3 தடவை சொல்லலாம். 3 பேரை தான் சொல்லலாம். நீங்க 3 பேரை தான் சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிறந்த நாள்ல உங்களை நினைச்சு அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட உறவுகளாக இருக்கலாம், தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம், அறிமுகமானவர்களாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல வர முடியாதவங்க இந்த கிஃப்டை உங்களுக்கு தந்திருக்காங்க. ஓகே தானே? உங்களுக்கு சின்ன ஒரு குழு தந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து வர முடியாதவங்க இந்த கிஃப்டை தந்திருக்காங்க. ஓகே தானே? பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. ஃபர்ஸ்டா நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? ஜெயக்குமார். புதுசாக எங்க இருக்கிறார்? பிரான்ஸ்ல இருக்கிறார் ஜெயக்குமார். அவர் யார் உங்களுக்கு? ஃப்ரெண்ட் தான். ஜெயக்குமார் வேற என்னடா அவரை கூப்பிடுவாங்க? சிந்தாசன் கூப்பிடுவாங்க. ஓகே, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து சிந்தாசு ஜெயக்குமார் என்று சொல்லியிருக்கீங்க, நினைக்கிறீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிஃப்டை வந்து ஓபன் பண்றதுக்காக உங்களோட வைஃபை இந்த இடத்துக்கு அழைக்கிறேன். ஓகே தானே? உங்களோட வைஃபை அழைக்கிறேன். உங்களோட வைஃபுக்கு என்ன பேர்? அது எப்படி என்ன உங்களுக்கு ஜெயசீல அவருக்கு ஜெயசீலியான்னு சொல்லி பேர் தேடி பிடிச்சீங்களா? லவ் மேரேஜா அல்ல அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். அப்ப நீங்க தேடித்தான் பிடிச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? தேடித்தான் பிடிச்சிருக்கீங்களா அவங்க? சரி, அவங்க இந்த இடத்துக்கு அழைக்கிறேன். உங்களுக்கு அந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. எப்பவுமே உங்களோட இந்த 50 வருட காலத்துல வந்து அறுவாசி காலத்துல வந்து உங்களுக்கு பக்கத்துல இருந்து உங்களுக்கு எண்ணிய எண்ணங்களை எல்லாம் சொல்லி தந்து, ஐடியாக்களை சொல்லி தந்து உங்களை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்த உங்களோட மனவாட்டியை வரட்டும் இருக்காங்க. சரிதான், பார்ப்போமா? சரி, இந்த தடவையாவது கொஞ்சம் நடுங்குது போல இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டேன் நான். சரிதான்? சரி, ஓகே அக்கா, அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி காட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தன்னுடைய நண்பனை சொல்லியிருக்கிறார், பிரான்ஸ்ல இருக்கிற ஜெயக்குமார். பார்ப்போம் யாருன்னு சொல்லி. சும்மா கிளீங்க, சும்மா கிளீங்க, முன்னால கிளீங்க, முன்னால கிளீங்க, பீங்க பீங்க, அப்படி பீங்க, சும்மா சுசு தான் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா அப்படியா என்னன்னு சொன்னால் உங்களை மனவாட்டியை நான் கூப்பிட்டதுக்கு காரணம் 50 வருட காலங்களில் வந்து எப்படி உங்களை கவனிச்சிருக்கிறாங்க. நீங்கள் உரிக்க முடியாம தவிக்க பொழுது அவ கவனமாக வந்து உரிச்சிருக்கிறார். சரிதானே? அப்ப பாருங்க, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களோட மனவாட்டி மிகவும் கவனமாகத்தான் செயற்படுவான்றதை இந்த இடத்துல வந்து காட்டியிருக்காங்க. ஓகே, சரி, இப்ப அவர் பார்க்கட்டும் யார் இதை செய்திருக்காங்கன்னு சொல்லி. யாரா இருக்குதா? இருக்குதா? ஜெயக்குமார். சரியானபடியா சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் கிட்டும்னு நினைக்கிறேன். லக்கி. ஆனால் இன்னும் கிஃப்ட்கள் இருக்குது. நீங்க கட்டாயம் வந்து சரியானபடியா சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது. நீங்க சொல்லணும்னு நினைப்பீங்க. சரி, இந்த தருணத்துல உங்களை நினைச்சு உங்களோட நண்பன் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. சரி, கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
நன்றி இந்த நேரத்தில் அவருக்கு. இந்த நேரத்துல நன்றி. ஓகே, என்ன ஒரு நல்ல நண்பனாக நினைச்சு ஓகே, வெளிநாட்டில இருந்து வர முடியாத காரணத்தால ஓகே, இருந்தாலும் வந்துட்டு போறவர். ஓகே, 50வது பிறந்த நாள் அன்று வர முடியாத காரணத்தால ஓகே, இதை எனக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே. அவருக்கும் அவர் குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி கூறி கூட கடவுப்பட்டிருக்கின்றேன். உண்மைதான். அடுத்து அவரை நான் வரும்போது நான் அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடவுளை நான் செய்வேன். கட்டாயம். எப்பவுமே அந்த நண்பன் என்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அப்படிதான். ஏன்னா எங்களுடைய குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை, எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கலந்து ஆலோசிக்கிறது வந்து நண்பர்கள் மூலமா தான். உறவுகளை விட மனைவி அல்லது கணவன், அடுத்தது நண்பர். ஓகே தான். ஏன்னா சரி, எப்பவுமே அவரும் அவருடைய குடும்பமும் இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று நல்லா இருக்கணும் சொல்லி இந்த தருணத்துல நைட் சர்ப்ரைஸ் மூலமாக அவர் அதற்காக நான் இறைவனிடம் பிரார்த்தித்து உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி எப்பவுமே உங்களுடைய நட்பு வந்து பல்லாண்டு காலம் நீடூழி காலம் இருக்கணும் என்று சொல்லி இறைவனிடத்துல மீண்டும் பிரார்த்தித்து ஓகே, அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். ஜாரன் சார் ஓகே தானே? என்ன கிஃப்ட் இருக்கா? சரி, ஓகே. இந்த கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட்டை யார் உங்களுக்கு காந்திருப்பாங்கன்னு நீங்க கெஸ் பண்றீங்க? நீங்கள் அது ஓகே, அது முடிஞ்சது. இந்த கிஃப்ட்டை ஒரு 2 பேரை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து நான் நினைக்கிறேன் பாதி ஸ்ரீலங்கா பாதி போரிலன்னு நினைக்கிறேன் நான். சரிதானே? சரி, அப்படியே அந்த மகனிடம் பண்ணி கொடுங்க. மகன் ஓப்பன் பண்ணிட்டு. சரி, பாதி ஸ்ரீலங்கா பாதி வந்து போரிலன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் எந்த இடம் பண்ணி நீங்க கேட்டாலும் சொல்லலாம். யாராக எது பண்ணி நீங்க கெஸ் பண்றீங்க? டிவிஎன் எங்க இருக்காங்க? இங்க பேர் சுவிட்சர்லாந்து வந்தவர் இப்ப இங்க இருக்கிறார். சரி, பார்க்கலாம். பாதி இங்க பாதி அங்க சொல்லிருக்கேன். ஓகே, ஓகே. நான் பாதி இங்க பாதி அங்கேயே நான் சொல்லியிருக்கேன். எல்லாரிடமும் பொய் சொல்றேன். நான் இந்த தடவை உங்கள்கிட்ட பொய் சொல்லல. என்னடா பாவமா இருக்கு உங்களை பார்க்க. சரிதானே? சரி, ஓகே. அவங்க இல்லை, உண்மையிலேயே அவங்க இல்லை. கட்டாயம் ஆடணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை ஆடத்தான் விரும்புறாங்க. சரி, அடுத்ததாக நீங்க இன்னொரு ஆளை கெஸ் பண்ணலாம். ஜா அதை அப்படி ஓப்பன் பண்ணுங்க. இன்னும் ஒரு ஆளை சொல்லுங்க. அதில் 2 பேர் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. வேறு யாராக இருக்கும் இந்த மாதிரி? கிருசான் மிதுசான்றது யாரால? மகன் மகன் என்ன மகள் மிதுசா மகள் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. நிரோஷன் பாதி இங்கேயா பாதி அங்கேயா? எல்லாம் இங்கே தான். சரி, ஓகே. அவங்களாக இருக்கணும் நீங்க கெஸ் பண்றீங்க. ஓகே, அதை இருக்க ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஷர்ட் ஒன்று தந்திருக்காங்க. ஷர்ட் ஒன்று தந்திருக்காங்க. ஒரு ஃப்ரேம் ஒன்று தந்திருக்காங்க. ஃப்ரேம் தான். ஏன்னா அதையும் இருக்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, நீங்க சொல்ற அந்த உங்களோட மகள் மிதுசாவும் இல்லை என்று நான் சொல்றேன். ஓகே தான். அவருக்கு காட்டிட்டு மிதுசாவும் இல்லை என்று சொல்லி சொல்றேன். அழகான ஒரு புகைப்படத்தை தந்திருக்கிறாங்க. பாதி இங்கே ஸ்ரீலங்கா பாதி. சரி, எப்படி வருவோம்? பாதி புதுக்குடியிருப்பு பாதி வந்து பருத்துறை இல்லை. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, எங்களை கெஸ் பண்றாங்களோ தெரியாத சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே உங்களை நினைச்சிட்டு இருக்கிறவங்க, எப்பவுமே உங்களுடைய அன்பாக இருக்கிறவங்க பாதி ஸ்ரீலங்கா பாதி வெளிநாடு. பிரசாந்தி என்ன இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்களே இல்லை. சரி, யாராக இருக்கும்? நீங்கள் யாரை நீங்க நினைக்கிறீங்க? ஃப்ரேம் ஒன்று தந்திருக்காங்க, ஒரு ஷர்ட் ஒன்று தந்திருக்காங்க. சரி, புதுக்குடியிருப்புல இருந்து வந்திருக்கு. பாதி புதுக்குடியிருப்பு பாதி லண்டன்ல இருந்து வந்திருக்குது. சரி, இப்ப சொல்லுங்க. கவிதா யாருங்க? இங்க இருக்கிறாங்க. வேற யார்? லண்டன்ல பாதி என்ன மகன் இருக்கிறாங்க. சரியாக சொல்லி இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனா நானும் நீங்கள் ஆடோடு மட்டும் தான் நினைக்கிறேன். இது இருக்கிறவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. சரி, கவிதா தரோஷன் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஓகே தானே? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட ஒரு நண்பர்கள் என்ன நட்புள்ளங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறாங்க. மிக சந்தோஷம். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அந்த குடும்பங்களுக்கும் நன்றி. இந்த நேரத்தில் ஒரு நன்றி கூறுகிறேன். ஓகே. அவைகள் எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறோம். ஓகே. அதில் இப்போ மகன் வெளிநாடுக்கு லண்டன் போறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணினது. எப்போதுமே அந்த உதவி என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இந்த காலத்துல வந்து உதவிகளை மறக்கிறதுங்கிற விஷயமும் முக்கியமாக இருக்குது. மறந்து போயிடுவாங்க. தாங்கள் நல்லா இருக்க மறந்து போயிடுவாங்க. ஆனால் அந்த மறக்காத உள்ளங்களை நீங்கள் வந்து நண்பர்களாக கொண்டிருக்கிறீங்க. ஓகே, அது நல்ல
விஷயம் அவங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கணும், இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று ஆசீர்வாதம் பெற்று நல்லா இருக்கணும். நான் இந்த தருணத்தில் நைட் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்காகவும் வேண்டி அந்த நட்புள்ளங்கள் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் நான் நினைக்கிறேன். ஓகே தானே? சரி, உங்களோட நன்றிகளும் வாழ்த்துக்களும் எப்பவுமே அது மறக்காமல் நீண்ட காலம் இருக்கணும்னு சொல்லி நான்